கைதி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம் பிகில். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு மூவி. அந்த படத்து கூட கிளாஷ் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் வர்த்தக ரீதியாகவும் சரி, விமர்சனமாகவும் சரி, எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக இந்த கைதி திரைப்படம் மாறி இருக்கு. இப்போ கைதி 2க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி வேற மாதிரி அந்த படங்களை கொண்டு போகிறாப்புல. அந்த கைதிக்கு அப்புறமா விக்ரம், லியோ அப்படி சொல்லிட்டு அந்த ரோலக்ஸ் கேரக்டருக்காகவே எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, டெல்லி, ரோலக்ஸ் இவங்க 2 பேரும் மோதிக்க போகிறாங்க. அப்போ அந்த சீன் எப்படி பயங்கரமாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா டெல்லியும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ரோலக்ஸ் அதை விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அப்போ அது பார்க்கும்போது எந்த அளவுக்கு மிரட்டலாக இருக்கும். அது கைதி 2லயே நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அது ஃபைட்டாக நடக்க போதா இல்லை ஒரு சின்ன சந்திப்போடு அந்த படத்தை முடிக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன சந்திப்போடு தான் முடியும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். சரி, இந்த கைதி 2 படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி அவர்களுக்கு இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம்னா மெய்யழகன். இந்த வாரம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் பிரேம்குமார் இயக்கத்தில் அந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது. கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா ரீசெண்டாக ட்ரெய்லர் கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரெய்லருமே பெருசாக இம்ப்ரெஸ்ஸெல்லாம் இல்லை. கடைசி ஒரு 30 செகண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மெய்யழகன் படத்துடைய ப்ரெஸ் ஈவெண்ட்டில் ஒரு விஷயத்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் November 14 நம்மளுக்கு கங்குவா படம் வரப்போகுது, அடுத்த வருடம் கைதி 2 வரப்போகுது அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை நான் ஏன் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு தகவல், லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் கூலி படத்துக்கு அப்புறமா அவர் ஒரு ஹிந்தி படம் பண்ண போறாரு, அமீர் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு, அதுக்கான ஒர்க்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ரொம்ப பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ மீண்டும் உறுதிப்படுத்துகிற மாதிரி, அதெல்லாம் வதந்தி அப்படின்றத மாதிரி அஃபிஷியலாகவே நம்ம கார்த்தி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் கூலி படத்துக்கு அப்புறமா அவர் பண்ண போகிற ஒரு படம் கைதி 2 தான். அதுக்கப்புறமா அவர் விக்ரம் 2 பண்ண போறாரா, இல்லை அந்த ஹிந்தி படம் பண்ண போறாரா, அந்த அமீர் கான் படத்தை பண்ண போறாரா அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் கைதி 2 பொறுத்த வரைக்கும் அடுத்த வருடம் தீபாவளிக்கு தேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட அந்த படத்தை இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கைதி தீபாவளிக்கு தான் வந்துச்சு. அதே மாதிரி கைதி 2மே நம்ம தீபாவளிக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.